இங்க நம்ம ஹீரோக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல மனுஷங்க எப்ப இறப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிற பவர் ஒண்ணு கிடைச்சிருக்கும். அந்த பவரை வச்சு இறக்க போறவங்களை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு பாப்பாரு. ஆனா இவர் எவ்வளவு தடுக்க ட்ரை பண்ணாலும் அந்த டைம்ல கரெக்டா அவங்க இறந்து போயிட்டாங்க. இந்த பவரை வச்சு என்னதான் பண்றதுன்னு தெரியாம ரோட்ல நடந்து வரும்போது எலெக்ஷன்ல நிக்கிற ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணிட்டு வருவாரு. அவரோட தலைக்கு மேல பார்த்தா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொல்லி டைம் காட்டும். வீட்டுக்கு போனா இவர் லவ் பண்ற பொண்ணு அழுதுட்டு அந்த எலெக்ஷன்ல நிக்கிற ரவுடி கிட்ட வட்டிக்கு வாங்கிருப்பாங்க போல. காசு ஒழுங்கா கட்டலன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருந்த எல்லா சாமி தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுருக்காங்க. இந்த பொண்ணு இப்ப மிரட்டிட்டு போயிருப்பாங்க. தெரிஞ்சுக்கிற இவனும் அவங்க கிட்ட இருந்து எப்படியாச்சும் காசு பறிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அந்த வட்டிக்கு கொடுக்குற அந்த ஆள் கிட்ட போய் வீட்டு அடமான வச்சு 20 லட்சம் வாங்குறான். அந்த 20 லட்சத்தை 40 லட்சமா ஆக்கி கிட்ட திருப்பி கொடுத்துட்டாங்க. அந்த காசை கை நீட்டி நீங்க மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்றான். அது ஒரு அக்ரிமெண்டா எழுதி 2 பேருமே இப்ப சைன் போட்டுறாங்க. இப்ப இந்த காசை திருப்பி அவன் லவருக்கு கொஞ்சம் கொடுக்குறான். வீட்டுல வாங்கின எல்லா கடனையும் அடிச்சிட்டு மீதி காசு அவங்க அம்மாட்ட கொடுத்துருக்கான். இது பத்தாதுன்னு அந்த எலெக்ஷன்ல நிக்கிற அரசியல்வாதிக்கு போட்டியோ வந்திருப்பான். எலெக்ஷன் நிக்கிறவன இந்த தேர்தல் இந்த டைம்ல நான் சாகடிச்சிட்டு அவன் இறந்ததுக்கு அப்புறம் நீ எலெக்ஷன்ல நின்னுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ஹீரோ சொன்ன மாதிரி அந்த டைம்ல அந்த டேட் அவன் இறந்து போனதால அதுக்கு அவன் கிட்ட இப்ப நிறைய காசு வாங்கிட்டு போறான். ஹீரோட வீட்டு பக்கத்துல கல்யாண கப்பிள்ஸ் ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை கூட பிறந்த தம்மையா நினைச்சு ராக்கி கூட கட்டி விடுவாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட் பிசினஸ் மீட்டிங்காக வெளியூருக்கு எங்க கிளம்பிட்டு இருப்பாரு. அவரோட தலைக்கு மேல பார்த்தா இன்னும் 2 நாள் தான் உயிரோட இருப்பாருன்னு சொல்லிட்டு தெரியுது. அந்த அக்காவோட தலைக்கு மேல எவ்வளவு வருஷம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா 65 வயசு வரைக்கும் உயிரோட இருப்பாங்கன்னு சொல்லிட்டு காட்டுது. நம்ம ஹீரோவும் அந்த அண்ணன் கிட்ட ட்ரிப்ல போவாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு சொல்லி பாப்பாரு. என் ப்ரொமோஷன் இது நம்பிதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிட்டாரு. இப்ப 2 நாள் கழிச்சு பார்த்தா வெளியூர் போனவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. இது பாக்குற வைஃபும் ஹஸ்பண்ட் இல்லாத வாழ்க்கைய வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்க எப்படியோ பொழைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நின்னு பாத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா பார்த்தா அவங்க இறந்து போயிட்டாங்க. இவங்க எப்படி இறந்து போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் புரியல. அப்ப இறக்கறதையும் எப்படின்னா தடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரிய வருது. மார்க்கெட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்க இருக்க நிறைய குட்டி பசங்களோட தலைக்கு மேல இன்னும் ஒரு நாள் தான் உயிரோட இருப்பாங்கன்றது தெரிய வருது. நாளைக்கு எல்லாரும் ஒன்னா எங்கேயாச்சும் போறீங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் நாளைக்கு எம்எல்ஏ நடத்துற கூட்டத்துல இந்த பசங்களோட டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்றத சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா நாளைக்கு பாம் பிளாஸ்ட் தான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோ போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த மீட்டிங்ல பாம் வைக்க போறாங்கன்றத சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே அந்த எம்எல்ஏ தான் பிளான் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் இன்ஃபார்ம் பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு சிம்பத்தி கிரியேட் பண்றதுக்காக நான் எவ்வளவு பெரிய பிளான் பண்ணா ஈஸியா கால் பண்ணி பிளானையும் சொதப்பிட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிக்கிறான். இந்த பாம் வைக்கிற பிளான் உனக்கு எப்படா தெரியும்னு சொல்லிட்டு கேக்குறான். நம்ம ஹீரோ இப்ப யாராச்சும் இறக்க போறாங்கன்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறான். அங்க ஒருத்தர் சிப்ஸ் சாப்பிட்டு இருப்பான். இன்னும் 2 நிமிஷத்துல இறந்துருவான்னு தெரிஞ்சுக்கிறான். நான் நட கடவுள் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அந்த சிப்ஸ் சாப்பிட்டு இருக்கவன் இன்னும் 1 நிமிஷத்துல இறக்க போறான்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப கரெக்டா அந்த 1 நிமிஷம் முடிய போது ஒரு கொலை ஒண்ணு அவன் காதுல புகுந்து மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறான். இது பாக்குறாங்க இருக்கவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. இவனை சாமியா கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியில நம்ம ஹீரோவும் அங்க இருந்து தப்பிச்சுட்டான்.